என்ன லவ் பண்றேன்னு சொல்லு ஷாலினி. உன் உறவு உயிரெல்லாம் நான் தான் சொல்லு. உன் வாழ்க்கையை நான் தான் சொல்லு ஷாலினி. ப்ளீஸ் ஷாலினி, நான் செத்துட்டு இருக்கேன். என்ன காப்பாத்து ஷாலினி. சொல்லு ஷாலினி, என்ன லவ் பண்றேன்னு சொல்லு ஷாலினி. கம் ஆன், சே இட் ஷாலினி. சே தட் யூ லவ் மீ. சே இட். அத சொல்ல ஏன் இவ்வளவு போது நீ என்ன காதலிக்கிறேன்னு போது வாய் திறந்து சொல்றதுக்கு உனக்கு என்ன இவ்வளவு யோசனை? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அதை சொன்னாதானே எனக்கு தெரியும். நீ தவறுதலா அந்த சிவாவை கொன்னுட்டியா? எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லு. அது எவ்வளவு பெரிய பழியா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ப்ளீஸ் ஷாலினி, டெல் மீ. கிவ் மீ தட் அஷ்யூரிட்டி. கிவ் மீ தட் அட்லீஸ்ட் செக்யூரிட்டி தட் யூ லவ் மீ. ப்ளீஸ் ஷாலினி, உண்மையை சொல்லு. சொல்லி நான் லவ் பண்றேன்னு சொல்லு. நீ அதை சொல்ல விட்டா சத்தியமா நான் செத்துருவேன். ப்ளீஸ் ப்ளீஸ். எங்கடா உள்ள போற? நான் என் ரூமுக்கு போறேன். உன்னோட ரூமுக்கா? நேத்து நீ ரித்திகாவுக்கும் சஞ்சீவனனுக்கும் செஞ்ச காரியத்துக்கும் உன்னோட தங்கச்சி ஷாலினி எங்களுக்கு செஞ்ச காரியத்துக்கும் இதுக்கு மேலேயும் உன்னை நான் இந்த வீட்டுக்குள்ள அனுமதிப்பேன்னு உனக்கு தோணுதா? போடா, இந்த வீட்டை விட்டு வெளியே போடா, இப்பவே, இந்த நிமிஷமே. ஏ அம்பிகா, அவன் என் பேரங்கிட்ட பேசும்போது வார்த்தையை அடக்கி பேசு. சந்தோஷப்படு. நான் இன்னும் இவன் கிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேனேன்னு. நீங்க எல்லாரும் என் குடும்பத்துக்கு செஞ்ச காரியத்துக்கு வேலைக்காரங்களை கூப்பிட்டு நியாயமா உங்க எல்லாரையும் அடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருக்கணும். அப்படியா? எங்களையே வீட்டை விட்டு துரத்திடுவியா? இது எங்க வீடு. எவனுக்காவது தைரியம் இருந்தா கை வைக்க சொல்லு. இந்த வீட்டை அடையணுங்கிற உன்னோட கனவு இருக்கே, அது கடைசி வரைக்கும் கனவாவே தான் இருக்கும். ஏன்னா இனிமே உன்னோட பேத்திக்கும் என்னோட பிள்ளைக்கும் எந்த உறவும் இல்ல. அவ அவளை மேல இழுத்துட்டு போயிருக்கா விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கறதுக்கு. அவ கையெழுத்து போட்டு முடிக்கிறதுக்குள்ள பொட்டி படுக்கைய கட்டிட்டு கிளம்புங்க. நான் இத நான் முன்னாடியே ஒழுங்கா பண்ணிருக்கணும். அப்படி பண்ணிருந்தா ரித்திகாவுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்காது. ஆனா நீ கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம நடந்துக்கிற. அதெல்லாம் இருந்தா இப்பவே வெளியே போ. உன்னாலதான் இன்னைக்கு ரித்திகா அனாதையா நின்னுகிட்டு இருக்கா. ஏய், வாய் மூடி. நீதான் இப்ப அனாதை. பெருசா பேச வந்துட்டா. ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கல. ஏதோ உன் தலையெழுத்து நல்லா இருக்கு, அதனால இவ வந்து உன்னை காப்பாத்துனா. ஆனா எவ்வளவு நாளைக்கு தப்பிக்க போற? எவ்வளவு நாளைக்கு நீ தப்பிப்ப? ஷாலினி என் கூட இருக்கா. உன் புள்ள மேல கொலகார பழிய போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவா. I love you, ரவி. நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உன்னை தவிர என்னால வேற யாரையும் காதலிக்கவே முடியாது. இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த காதலுக்காக நான் வாழ்க்கை பூரா உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா அப்படியே என்னால உனக்கு இணையா இருக்க முடியாது. உன்னோட காதல் என்னோட இதயத்துல மட்டும் இல்ல, என் ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. என் கண்ணு முன்னாடி நீ இருந்தாதான் நான் உயிரோட இருக்கேங்கிறதே நான் உணர்றேன். உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு ரவி. ஆமா, என்னோட வாழ்க்கையே நீதான். என்னோட உறவு உயிர் எல்லாம் நீதான். I love you, ரவி. I love you. என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? இதானே கேட்க விரும்புன, ரைட்? நீ என்ன சொல்லிட்டு இருந்த?
நாடகம் ஆடுறது சுலபம், ஆனா அதை தொடர்ந்து நடத்துறது ரொம்ப கஷ்டம். சோ ஹவுஸ் மை பெர்ஃபார்மன்ஸ்? ஐ திங்க் நான் நல்லாவே நடிச்சேன்ல. ஐம் சாரியா. இதுக்கு மேலே என்னால முடியாது. ஐ மீன், ஒருத்த மூஞ்சியவே பார்க்க பிடிக்கலையா, இதுல அவனை பார்த்து ஐ லவ் யூ வேற சொல்லணுமா? ஷாலினி, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? எதை நினைச்சு உனக்கு இந்த பயம்? எந்த விஷயத்துக்காக நீ பயப்படுற ஷாலினி? பயமா? நான் எதுக்கு பயப்படணும்? ஐ அம் நோ ஃபியர். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப துடிக்கிறல்ல? கேட்க தைரியம் இருக்கா? ஓகே, லெட்ஸ் ட்ரை இட். ஓகே, நான் தான் சிவாவை கொலை பண்ணேன். ஷாக்கு குறை, ஷாக்கு குறை, ஷாக்கு குறை. ஷாக்கு பத்தல. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் சொன்னேன். ஆனா உண்மையும் சொன்னேனே, நான் சிவாவை தான் காதலிக்கிறேன். ஆனா நான் கடைசியில என் கையாலேயே சிவாவை கொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் நம்ம 2 பேரும் லவ் பண்றோம் நினைச்சிட்டு இருந்தான். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருந்தா. How stupid. டிவோர்ஸ்க்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சிவா நினைச்சிட்டு இருந்தான். உன் அப்பா அம்மா மேல பழி போட சொல்லி பிளான் போட்டதும் அவன் தான். அவன் உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைச்சான். நீ ஆம்பளை இல்லன்னு நிரூபிக்க நினைச்சான். அப்பதான் டிவோர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதிகப்படியான பணம் கிடைக்கும். அண்ட் உன்னை காதலிச்ச மாதிரி நடிக்கிறதுல அவன் சொல்லி கொடுத்ததுதான். ஆனா என்ன பண்றது? நீயும் சரி அவனும் சரி இந்த நாடகத்தை உண்மைன்னு நம்பி ஏமாந்துட்டீங்க. ஆனா எனக்கு தெரியும் இந்த நாடகம் ஆடும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு. நான் காதலிச்சது வேற யாரையோ, ஆனா அதை வெளிப்படுத்துறது இன்னொருத்தன் கிட்ட. உன் கூட ஆடின நாடகத்தால தான் சிவா என்னை விட்டு பிரிஞ்சிட்டான். இன்னைக்கு உன்னால சிவா என் கூட இல்ல. அவனுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் செஞ்சேன். அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும்ல. ஆனா அவன் நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தான். டேம் இட், என்னை அவன் சந்தேகப்பட்டான். என் காதல கொச்சப்படுத்திட்டான். எங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துச்சு. எனக்கு கோபம் வந்துச்சு. உடனே அவனை கொன்னுட்டேன். I killed him. நீயும் அவனை சந்திச்சல, அவன் கூட சண்டை போட்டல. ஏன் சண்டை போட்ட? நீ என்னதான் காதலிக்கிறன்னு ஏன் அவகிட்ட சொன்ன? என்ன அவன் சந்தேகப்படுற அளவுக்கு எதுக்காக அவன் மனசை போட்டு கலைச்ச? சிவா என்னோட முதல் காதல் ரவி. உனக்கு நான் முதல் காதல் அந்த மாதிரி. இது வரைக்கும் உன்னால என்ன மறக்க முடியல. என்னால மட்டும் எப்படி மறக்க முடியும்? பையனோட அப்பா கொஞ்சம் வினோதமா இருந்தாரு இல்ல? அப்படியா? அப்ப நீங்க பையன் எங்க வேலை பாக்குறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான் அதெல்லாம் இல்ல. தரும் காடுகளே வேண்டாம், போதும் தரும் கடல்கள் வேண்டாம். நான் ஊரங்கவே பூமி வேண்டாம். தேவை எனக்கு தெரியும் என் காதலே கூட இருக்காதுன்னு தெரியும். ஆனா என் மனசுக்குள்ள எப்பவும் இருக்கும். இதுக்கப்புறம் அவ எங்க போவான்னு எனக்கு தெரியாது. நான் எங்க போவேன்னு எனக்கு தெரியாது. நான் ஜெயிலுக்கு போவேனா நேர தூக்குக்கே போயிடுவேனான்னு எனக்கே தெரியல.
ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், என் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நான் செய்யறேன். காதல் நமக்கு வாழ கத்து கொடுக்கும். ஆனா காதலுக்காக சாகிறத நாமளே தான் கத்துக்கிறோம். உயிரோடு நான் இருப்பேன். என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். என்னோடு நீ இருந்தால் எனக்கு நீ உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்ல, உன் பணம் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்ல. யாருக்காக பணம் வேணும் நினைச்சனோ அவனே இப்ப செத்து போயிட்டான். உன் மூஞ்சியை பார்த்து வாடுறதை விட ஜெயிலையே கடந்து சாகலாம். உன்னால என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? நீ ஏன் ரவி இப்படி எல்லாம் பண்ண? ஏன் பண்ண? உன்னை இந்த ஜென்மத்துல நான் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். நான் அன்னைக்கு உன்னை வெறுத்துக்கிட்டு தான் இருந்தேன், இனி எப்பவும் வெறுத்துக்கிட்டு தான் இருப்பேன். உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. எஸ் மிஸ்டர் ஆர்வி, I hate you. என் மேல எவ்வளவு வெறுப்பு உனக்கு. என் முகத்தை பார்த்தால உனக்கு அருவருப்பா இருக்குல்ல? ஓகே, என்ன மனசார வெறுக்கிறதுங்கிறது எனக்கு காட்டணும் தானே இந்த பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டிருக்கேன். ஆனா நான் உன்னை மனசார காதலிக்கிறேங்கிறதுக்காக இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறேன். என்ன பிரியறதுனால தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்குங்கிறதுக்காக போடுறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் உன் வாழ்க்கை பூரா பொருத்தம். என்ன ஒரு வேலைக்காரனை மட்டும்தான் நினைச்சிருக்க பாத்தியா? ஒரு நண்பனா நினைச்சிருந்த இந்த வெறுப்பு உனக்கு வந்திருக்காது. அதெல்லாம் உன்னோட ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம் இல்ல. ஐ மீன், நான் ஒன்னு போய் காதலிப்பனா? லைக், ஆர் யூ சீரியஸ்? இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். இந்த வேலைக்காரங்களே இப்படிதான். ஐ மீன், முதலாளிங்க அன்பா 2 வார்த்தை பேசக்கூடாது, உடனே காதல்னு உளர வேண்டியது. எக்ஸ்பெக்டேஷன் ஜோயின்னு மேல ஏறிடும். அண்ட் உனக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. நிஜமாதான். ஒரு தடவை அன்பா 4 வார்த்தை உன்கிட்ட பேசிட்டேன், உடனே காதல்னு நினைச்சிட்ட. உன் தகுதியை நீ மறந்துட்ட. அதை என்ன ஞாபகம் வச்சுக்கோ. ஒழுங்கு முறையதை டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு. கண்டிப்பா போடுறேன். நான் வெறும் வேலைக்காரன் தான். நீ என்ன சொன்னாலும் சரி, அது மறக்காம செய்வேன். என் அன்பே எந்த நாருயிரே நீ இல்லாத வாழ்வும் வெறுமையடி. என் அன்பே எந்த நாருயிரே நீ இல்லாத வாழ்வும் வெறுமையடி. உன் கார் குழலும் அந்த மழை துளியும் என்னை தழுவிடும் போதுந்தன் ஞாபகமே. விழி மூடினா நீயும் வருகிறாய், விழித்திர கையில் ஏனோ மறைகிறாய். பிரிவினா நம்மை அறிகிறோம். அது எப்படி இருப்பீங்க? அது எப்படி போகாம இருப்பீங்க? இப்பவே இவ கைய பிடிச்சு தர தரன்னு வெளிய எடுத்துட்டு போ. வாடா, வாடா. விட்டுடு, சொல்லாதே, கையெடு. வா. அம்பிகா, என் நீ பேரை யார் என்ன விட்டுடு. தடுக்கிறதுக்கு? நான் விட விடு மாட்டேன். அவன் கையை. விட விடு. மாட்டேன். ஆர்வியையும் அவருடைய மனைவி ஷாலினியையும் உடனே கூப்பிடுங்க, அவங்க கிட்ட பேசணும்.
என்ன பேசணும் அவங்க கிட்ட? முதல்ல அவங்கள கூப்பிடுங்க. நான் போய் கூப்பிடுறேன். அண்ணா 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 கொஞ்சம் சீக்கிரம் கதவை தரங்க. அண்ணா சீக்கிரம் கீழே வாங்க, போலீஸ் வந்திருக்கு. நாங்க தீர விசாரிச்சிட்டோம். மிஸ்டர் சிவகுரு கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. என் புள்ள மேல யாரும் கை வைக்க கூடாது. இதெல்லாம் இந்த ஷாலினியோட சூழ்ச்சிதான். அவதான் அவனை வேணும்னே மாட்டி விடுறா. நிச்சயமா என் புள்ள இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டா. நாங்க விசாரிச்சதுல சில தடயங்கள் கிடைச்சிருக்கு. கிடைச்ச தடயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சிவகுருவை கொலை பண்ணது ஷாலினின்னு தெரிய வந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஷாலினி சிவாவை கொன்னாலா? இல்ல, அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. ஷாலினி ஒரு எறும்பு செத்தா கூட அதுக்காக வருத்தப்படுவா. அவளால ஒருத்தர் கொலை எல்லாம் பண்ண முடியாது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர். இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. தயவு செஞ்சு என் வேலையை செய்ய விடுங்க. இன்ஸ்பெக்டர், ஷாலினி நிச்சயமா யாரையும் கொண்டு இருக்க மாட்டா. அவ என் மனைவிங்கிறதுக்காக மட்டும் நான் இதை சொல்லல. எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். இவளுக்கு கோவம் வருங்கிறது உண்மைதான். ஆனா கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டா சார். ரவி, நீ ஏன்டா அவளை காப்பாத்துற? நீ நினைக்கிற மாதிரி அவ உன்னை காதலிக்கவே இல்லடா. இவ்வளவு நாள் அவ உன்னை ஏமாத்திருக்கா. உன்னை விவாகரத்து பண்றதுதான் அவளோட எண்ணம். இவதான் சிவாவை கொண்டு இருக்கா. அதுதான் போலீஸ் கிட்ட எல்லா தடயமும் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இதுக்கு மேலே உனக்கு என்ன ஆதாரம் வேணும் ரவி? நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. இனிமேலாவது இவளை நல்லா புரிஞ்சுக்கோ. இன்ஸ்பெக்டர் சார், இவ ஏற்கனவே என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணிருக்கா. சிவா கூட இவளுக்கு தகாத உறவு இருக்கு. அப்புறம் இன்னைக்கு கூட பாருங்க, இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. சட்டத்துக்கு சாட்சி தான் முக்கியம். இது வரைக்கும் கிடைச்ச சாட்சியை வச்சு பார்க்கும்போது எல்லாம் ஷாலினிக்கு எதிரா இருக்கு. அண்ட் இங்க பாருங்க, இந்த பொருள் எல்லாம் டெட் பாடிக்கு பக்கத்துல கிடைச்சது. சில பீசஸ் டெட் பாடிக்கு மேல. நீங்க மிஸ்வாக்க கூகுள்ல செக் பண்ணீங்களா? கூகுள்ல இல்லையே. கண்டிப்பா செய்யுங்க. Dabur Miswak, most passionately consumer recommended toothpaste. என்ன சமையல்? சுட சுட பூரி. Chandra
வாட்ச், நீ மட்டும் இப்ப என் கண்ணு முன்னாடி நின்ன, இப்பவே இந்த நிமிஷமே நான் உன் முன்னாடி சொல்லிருப்பேன். அப்படிதான் சிவா, நான் கிட்ட பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானா? ஷாலினி, உன்னோட திங்ஸ் எல்லாம் இங்க எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், உன்னால அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. ஷாலினி, ஏன் அமைதியா இருக்க? ஏன் எதுவுமே சொல்லாம நிக்கிற? என்ன உண்மை நீ உங்ககிட்ட சொல்லு. கொலைய பண்ணலன்னு சொல்லு, இல்லன்னா உன்னை ஜெயில கூட்டிட்டு போயிடுவாங்க. ஷாலினி சொல்லு. ஷாலினி, நீ கொலைகாரி இல்லன்னு உங்ககிட்ட சொல்லு. நான் கொலைகாரிதான். சிவாவை கொலை பண்ண நான் அவனை உயிர்க்குயிரா காதலிச்சேன். 2 பேரும் ஓடி போலான்னு இருந்தோம். எல்லாமே நாங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டோம். டிவோர்ஸ் பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் ஓடி போலான்னு இருந்தோம். பொண்ணு கடைசி நேரத்துல அவ என்ன ஏமாத்திட்டான். அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் கடைசியில வர மாட்டேன்னு கிட்ட சொல்லிட்டான். அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஒரு பக்கம் ரவிக்கும் எனக்கும் டிவோர்ஸ் நடந்துகிட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் சிவா நான் போன. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. கோவத்தாலே கீறிச்சு. கோவம் தாங்க முடியாம கடைசியில சிவாவை நானே கொன்னுட்டேன்.